இந்த மாதிரி சூப்பரான க்ரீமி டெசர்ட் வேணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இந்த மாதிரி க்ரீமியான டெசர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குட் டே பிஸ்கெட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபியை ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் செஞ்சுருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாமா? குட் டே பிஸ்கெட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இல்லைனா வேறு எந்த பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கலாம். மேரி பிஸ்கெட் அண்ட் ஹாப்பி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இது நம்ம கிரைண்ட் பண்ணும்போது லைட்டாக ஆயில் மாதிரி இது எக்ஸஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இல்லாத பிஸ்கெட் மாதிரி கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா திக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் சுகர் இஸ் தி ஆப்ஷனல். அண்ட் பிஸ்கெட்லேயே கொஞ்சம் சுகர் இருக்கும், பட் நம்ம மில்க் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் சுகர் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். ஸோ நான் நிறைய சுகர் சாப்பிட மாட்டேன்றவங்க போட தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், எனக்கு முந்திரி பிடிக்குன்றதுனால நான் கேஷ்யூ நட்டே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நல்லா திக்கியான கன்சிஸ்டன்சியில் நல்லா நிறைய நட்ஸ்லாம் போட்டு கிடச்சிருச்சு. ஸோ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கவர் பண்ணிக்கிறீங்களோ இல்லை அது மேலே பிளேட்டை வச்சு மூடிக்கிறதாலும் மூடிக்கலாம். ஸோ இது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க 15 to 10 minutes வரைக்கும். அண்ட் கூல் ஆனோடனே க்ரீமியான டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ செம்ம க்ரீமியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் இது சம்மருக்கு சூப்பரான டெசர்ட்னே சொல்லுவேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு சாப்பிட அந்த டேஸ்ட் எழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பதத்தில் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ சம்மருக்கு அடிக்கடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா ஐஸ்கிரீமாகவும் நீங்கள் சாப்பிட்லாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் நான் இது டெசர்ட் க்ரீம் டெசர்ட்னால இப்படியே முடிச்சிட்டேன். பாய் காய் ஷராங்கி.